மாப்பிள்ளை இல்லாமலேயே பிரச்சனையோடு வருவாள். ரெண்டையும் அவன் அங்கீகரிப்பான். அவன் என்ன கருதுகிறான்? நம்முடைய நண்பர் மணியன் அவர்கள் போயிருந்தார்களாம் இந்தோனேஷியாவிலே. போயிருக்கும் போது நானும் போயிருந்தேன் இந்தோனேஷியாவுக்கு. அதே இடத்துக்கு அவர் போயிருக்கும் போது ஹோட்டலுக்கு வெளியில 2 தம்பதிகள் பேசி விளையாடி கொண்டிருந்தார்களாம். விளையாடி கொண்டிருந்த தம்பதிகளிடம் கொஞ்சம் அவர் கூச்சத்தோடு கேட்டாரா, என்ன சார் என்று. அவர் சொன்னாராம், she is my 4th wife என்று. ஆஹா, உன்னதுக்கடா பாக்கி 3 பேரும் என்ன ஆனார்கள்? நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அது மட்டும் சொன்னது இல்லையா, உடனே அவருக்கு புத்தியும் சொன்னார்களா, உங்கள் நாட்டிலே ஒரு மடத்தனம் செய்கிறார்கள். 2 பேரும் கல்யாணம் செய்து கொண்டு பிடிக்கவில்லை என்றால் கடைசி வரை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது என்ன தலையெடுத்து. டேக் இட் ஈஸி. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் கட் பண்ணி விடு, அவன் பிடித்ததை கல்யாணம் செய்து கொண்டு போய்விடு. இதற்கு கல்யாணம் எதுக்கு? கான்ட்ராக்ட் போதுமே. 1 வருஷம்